வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். தம்பி வலை வைக்க போயிருந்தான். இப்போ சாயங்கால டயத்தில் வலையில் உள்ள மீன் தாங்க. கிளைக்கான பாருங்கள், 3 கிளைக்கா 2 ஊடகம் பரிசாக. இங்கே பாருங்கள் ஓரா. இப்போ எங்கள் வீட்டுக்காரவு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்ற மீனை நான் வெட்டி எடுத்துக்கிருவேன். ஓரா மட்டும் என் கையில் குத்துனா கடுக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்கள வெட்ட விட்டுருக்கேன். பாருங்கள், ஓராவை இப்படி வெட்டி எடுத்துகிட்டு தலைப்பகுதி எடுத்துகிட்டு இப்படி உரிச்சோம்னா தோல் உரிக்க வந்துடும். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஊடகம் கிளைக்கா மீனுக்கு கிடச்சிருக்குது. அப்புறம் 5-6 பொடி மீனுக்கு கிடச்சிருக்குது. பாருங்க, இதை 2 பீஸாக போடணும். இதான் ஊடகம், நல்லா பரும் ஊடகமாக கிடக்குது. இது நகர மீன். இப்போ நல்லா உப்பு கல் போட்டு உரைச்சி கழுவிக்கிடுவோம். நம்ம எவ்வளவுக்குள்ள உப்பு கல் போட்டு மீனை உரைச்சி கழுவுறோமோ அவ்வளவுக்குள்ள வெடிப்பு தன்மை இருக்காது. மீனுண்டாலே வெடிப்புத்தாங்க. ஆனால் மீனை எவ்வளவுக்குள்ள நம்ம சுத்தம் செஞ்சு கழுவி குழம்பு வைக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள மீன் குழம்பு வாக்கும் அப்படி இருக்கும். நல்லா உப்பு கல்லுக்கு தாங்க நல்லா மாங்கி போகும். வலிக்கிட்டு போகுது.
இன்றைக்கி பாருங்கள் நல்லா பௌர்ணமி முழு நிலாவாக இருக்குது. எங்கள் ஊருக்கே நல்லா வெளிச்சங்க. நிலா வெளிச்சத்துலேயும் நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஓரா பொடி மீனையெல்லாம் நம்ம வெட்டினதப்பெல்லாம் பொரிக்கிறதுக்காண்டி எடுத்துருக்கோம். இது கிளைக்கான் ஊடகத்தை குழம்புக்குங்க. இப்போ நம்ம இதில் பொடியை போட்டு நல்லா விரவி வச்சுருவோம். சிக்கன் பொடி போட்டு அப்படியே நல்லா விரவி வச்சுக்கிடுவோம். குழம்பு வெந்ததுக்கப்புறம் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். நைட்டு டிஃபனு இப்படி தாங்க. மீன் எந்த மீன் கிடச்சாலும் நாங்கள் அப்படியே பொரிச்சுண்டாலும் சரி, ஏதாவது சமைச்சுண்டாலும் சரி, செம்மையாக சாப்பிட்ருவோம் நைட்டு டிஃபன். வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். நம்ம தாளிச்சுக்கிட்டே குழம்ப கூட்டிடுவோங்க. கருவேப்பிலை, மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இப்போ மசாலா பொடி, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா குழம்பு கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனை சேர்த்துருவோம். அப்படியே குழம்பு வெந்து வரையும் நம்ம இறக்கிக்கிறோம். இறக்கிக்கிட்டு நம்ம பொடி போட்டு விரவி வச்சுருக்கோம், சிக்கன் பொடி போட்டு விரவி வச்சுருக்கோம் மீனை அப்படியே பொரித்து எடுத்துக்கிடுவோங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டும். தட்டை அப்படியே மூடி வைப்போம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து வச்சுருவோம். அப்படியே குழம்பை இறக்கிட்டு மீனை பொரிச்சிருவோம். இப்படி நைட்டு நேரங்களில் சும்மா இருக்கிற நேரம் அப்படியே வலை வேலையோ இல்லை ஒரு கயிறு இல்லை குண்டு அடிக்கிற வேலையோ இப்படி தாங்க வேலை பார்ப்பாங்க. நான் இப்படி தான் மீன் கிடைக்கிற நேரம் இப்படி சமைச்சிக்கிட்டு இருப்பேன். சின்ன சின்ன வேலையை பார்ப்பாங்க. அதிகமாகலாம் எங்கள் வீட்டுக்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க. சும்மா இப்படி இருக்கிற டயத்தில் அப்படியே வலைக்கு கொஞ்சம் வேலையில் பார்த்தா கொஞ்சம் வலையில் நண்டு வலை, மீன் வலை இதுகளை தான் வேலை பார்க்கணும். நைட்டு நேரம் இப்படி ஃப்ரீயாக இருக்கிற நேரம் பார்ப்பாங்க. நம்ம குழம்ப வச்சு முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே டிவியை போட்டு சீரியல் இல்லை செய்தி நியூஸு ஏதாவது பார்ப்போங்க. அப்படியே பார்த்துட்டு அமர்த்தி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம். இப்போ தட்டை திறந்துட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே கிடக்கட்டுங்க. அப்படியே இறக்கிக்கிடுவோம்.
குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இறக்கிடுவோங்க. இப்படி சூடு அதையும் தான் போடணும். எண்ணெய் சூடேறையும் மீனை போட்டாச்சு. நல்லா 2 பக்கமும் பெரட்டி விட்டு வேக விட்டு மீனை எடுத்துக்கிடுவோங்க. பொரிச்ச மீனை பொரிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். பூவை பொரிச்சா தான் செஞ்ச சரியான டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வச்சு நைட்டு டிஃபன் சாப்பிட்றோம். எங்கள் அத்தை மீன் குழம்பு வச்சுருக்காங்க. மீன் பொரிச்சு தந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எங்கள் அத்தை மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு தந்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குங்க. இதேமாரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். மீன் கிளச்சா மீன் ஊடக மீன் சாப்பிட்றோம். நல்ல ஒரு ருசியாக இருக்குது. ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். பாருங்கள் மீன்லாம் பொரித்து வச்சுருக்கோம். பாருங்கள் நல்லா நிலா வெளிச்சம், நல்லா சுட சுட மீன் குழம்பு, கிளைக்கான், ஊடக மீன், ஓரா, மற்ற மீனையெல்லாம் பொரிச்சு வச்சுருக்கோம். சரியான டேஸ்ட்டுங்க. செம்மையான ஒரு சாப்பாடு நைட்டு டிஃபனு. இதே மாதிரி சாப்பிட உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நைட்டு நேரம் வாங்க, நாங்கள் சமைச்சு தரோம். அருமையான ஒரு சாப்பாடு. குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிட்றோம். நீங்களும் இதே மாதிரி குடும்பத்தோடு இருந்து நிலா வெளிச்சத்தில் நல்லா ஒரு நிலா சாப்பாடு மாதிரி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் இரவு வணக்கம். குட் நைட். இந்த மாதிரியான உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா, வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் நைட்டு வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்டில். நாங்கள் அதை பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். உண்மையிலேயே இந்த வீடியோ போடுவோம். நைட்டு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை பகல் வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.